இந்த ஸ்தலம் வரலாறு சொல்கிறீங்களா? சுவாமி வந்து இங்கே தீண்டா திருமேனி, 6 மாதம் வெண்மை, 6 மாதம் செவந்த நிறம், தொண்டை மண்டலம் 32 சிவஸ்தலங்களில் 12வது ஸ்தலம் தேவாரம்பாடி திருத்தலம், நால்வரில் ஞானசம்பந்தர் பாடி திருத்தலம், அம்பாள் வடக்கு, சுவாமி கிழக்கு, நுழைவு தெற்கு, மேற்க பார்த்த கோபுரம். திருவிளையாடலில் வரலையா, சொல்ல மீறி போயிட்டா, ஏற்றுக்க மாட்டேன்பா, எனக்கு எப்படிங்க மறுபடியும் மோச்சணும்னு கேட்பான். சுவாமி சுயம்பமூர்த்தியாக மணலிங்கமாக உருவாக்கி அம்பாள் பூஜை பண்ண சொல்கிறா. தக்கோலன்றதே ஒரு மூலிகை திரவியம், இந்த வால்மிளகெல்லாம் விளைஞ்ச இடம். இந்த மணல் மூலிகளாக சேர்த்து தான் இங்கே அம்பாள் உருவாக்கி பூஜை பண்ணுறா. அப்படி பூஜை பண்ணும்போது இங்கே சுவாமி பிரவாகம் பண்ணுறா. இருகரையும் வெள்ளமாக புரண்டு வருது. எங்கே நம்ம சம்ப பூஜை சுவாமி ஏற்றுக்க மாட்டாரோன்னு அம்பாள் வந்து கட்டி அணைச்சி ஆலிங்கனம் பண்ணி ஊடல் பண்ணுறா. அதான் திரு ஊடல். திரு ஊரல்லாம் சதா நஞ்சி வழியாக ஜலம் வந்தது. திரு ஊரல். தட்சன் வந்து அலரா, தட்சானுடைய அப்பா, என் மக பண்ண தப்பு தான் நீங்கள் அவளை ஏற்றுக்கின்றா. சுவாமி கோபத்தில் இங்கே கோர வீரபத்ரா தோன்றி தக்கனை சம்மாரம் பண்ணி எனக்கு உயிர் வச்சு கொடுன்னு மண்டி இட்டு மன்னிப்பு கேட்டு பக்கத்தில் ஆட்டுக்கடா தலையை பொருத்தி சமக்கன்னு சொல்கிறா. சஞ்சமே பிரயட்சமே, இந்த உலகமெல்லாம் சமன்னாங்க எல்லோரும் உட்கார வச்சு பூஜை செய்யணும். அப்போ தான் அவனை ஏற்று பண்ணுறா. பிள்ளையார், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்கா எல்லாம் உட்கார வச்சு பூஜை பண்ணி தக்கன் வந்து ஓலமிட்ட இடம் தான் தக்கோலம். எக்கோலம் ஆனாலும் தக்கோலம் போய்வா. திருதோஷம், உத்தியோகம், வித்யாதாரம், விவாகம், புத்திராபாக்கியம், வியாபாரம், வழக்கு வேண்டி பிரார்த்தனை.